கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில தலைவர் நாகை சார் வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகள் குறிப்பாக அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள்ல அவங்க சார்ந்த கூட்டணி கட்சிகள்லாம் பல்வேறு பேச்சுவார்த்தை கூட நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் புலிகளுக்கு அது மாதிரியான அழைப்பு வர வேண்டும்ன்றதான் நம்மளுடைய கருத்து. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா இந்த 2026 தேர்தல் எப்படி இருக்குன்ற ஒரு கருத்து கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு விசஸ் டெல்லி அணின்னு ஒரு கருத்தை மையப்படுத்தி இந்த பிரச்சாரத்தை 2026 தேர்தலை சந்திக்க இருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அதுதான் தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இது வெறும் சட்டமன்ற தேர்தலாக கடந்து விடாமல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு ஆரிய திராவிட போராகத்தான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதில் நிச்சயமாக திராவிடத்தை வெல்லுவதற்கு பல முறை டெல்லி அல்லது ஆரியம் முயற்சி எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு முயற்சியிலும் அது தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது. அவர்களை திராவிடம் முறியடித்திருக்கிறது. அதே அடிப்படையில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வலுவான கூட்டணி, ஒரு கருத்தியல் ரீதியான கூட்டணி. எனவே இந்த கூட்டணி தமிழக மக்களால் வரவேற்கப்படுகின்ற கூட்டணி. நிச்சயமாக இந்த கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று மீண்டும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அந்த சமூக நீதி ஆட்சி தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் திட்டங்களையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை தமிழ் புலிகளுக்கு உண்டு. அதன் அடிப்படையில் தான் தமிழ் புலிகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இல்லை, ஆதரவு மட்டும் தானே, ஏதாவது உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு எதை கூப்பிட்டுருக்காங்க? இல்லை, நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம், எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய விருப்பத்தை செவிமடுத்து கேட்பார்கள் என்று நம்புகிறோம். எல்லாவற்றையும் மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட செய்தி. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றம் தொடர்பான ஒரு விடயம் அதுக்குள்ளாக இருக்கிறது. எனவே இதன் அடிப்படையிலே கட்டாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு தொடரும் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு. இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், மேற்கு மண்டலங்கள்லாம் முக்கியமாக தான் கொங்கு மண்டலங்கள் சொல்லக்கூடிய அந்த மண்டலத்தை தமிழ் புலிகள் கட்சி வெல்லும் தமிழ்நாடு மாநாடை மிக எழுச்சியாக நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தற்போது மேற்கு மண்டல திமுக பொறுப்பாளர் இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் கூட தமிழ் புலிகளுடைய குரல் இந்த தடவை சட்டமன்றத்தில் ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. பல்வேறு அருந்ததி இயக்க மேடைகள் அந்த கருத்தை சொல்லியிருந்தாலும் தமிழ் புலிகள் மேடையிலே அந்த கருத்தை வச்சிருக்காங்க. அதுக்கான ஏதாவது சாத்தியம் ஏதாவது இருக்கா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக அருந்ததியர் மக்களுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். அருந்ததியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீடை வழங்கிய திமுக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சமூக நீதியை வழங்கிய திமுக, இப்படி எண்ணற்ற சான்றுகள் அல்லது எண்ணற்ற சாதனைகளை செய்த திமுக இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய குரல் சட்டமன்றத்திலும் ஒலிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு நற்செய்தியை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சாத்தி ஏதாவது இருக்கா? அவங்க சொல்றதுக்கு இதெல்லாம் வெறுமனே வார்த்தையா மட்டும் சொல்லிட்டு போறாங்க. இல்ல, அதாவது அவங்க தன்னுடைய கருத்தை தலைமைக்கு சொல்லியிருப்பாங்க, எங்ககிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இப்போ கூட்டணி ஏற்கனவே இருக்கக்கூடிய அல்லது தேர்தலில் சந்தித்து வெற்றி பெற்ற கட்சிகளிடையே தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கிறார்கள். எனவே அதனுடைய நீட்சியாக நம்முடைய கூட்டணியும் அவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். நம்முடைய ஆதரவையும் அவர்கள் அங்கீகரிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போ கடந்த தேர்தல் உங்களுக்குலாம் தெரியும், இதே கூட்டணி தான் தற்போது திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கிறது. இதுல புதிதாக பார்த்தோம்னா மக்கள் நீதி மையம், தேமுதிக உள்ளிட்ட புதிய கட்சி தான் வந்திருக்கிறது. ஆனால் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே போட்டியிட்ட பல்வேறு கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிக இடங்கள் வேணும்னு சொல்லக்கூடிய சூழல்ல புதிதாக சில 2 கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்திருக்க சூழல்ல உங்களுக்கான இடம் ஏதாவது சாத்தியம் இருக்குமா? ஏன்னா நீங்க ஆதரவு இயக்கமாக இந்த வரைக்கும் இருக்கீங்க. ஆனா கூட்டணி கட்சி அந்த சூழல் தமிழ் புலிகள் பெறாத சூழல் தான் இருக்கிறது. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது இயல்பாகவே தனித்து வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான ஒரு மாபெரும் பேரியக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதே சமயத்தில் கூடுதலாக அனைவரையும் அரவணைத்து செல்கிற அல்லது தன்னுடைய
கருத்தியலுக்கு வலு சேர்க்கக்கூடிய இதர இயக்கங்களும் இதர கட்சிகளும் தன்னிடத்திலே இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஜனநாயகத்தன்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கிற காரணத்தினால் அந்த ஜனநாயக பார்வையோடு அந்த சமூக நீதி பார்வையோடு எவ்வளவு பெரிய வலிமையாக இருந்தாலும் அல்லது வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் 100க்கு 1000 மடங்கு இருந்தாலும் கூட விளிம்பு நிலை மக்களை வெற்றி தோல்வி என்கிற அடிப்படையில் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். விளிம்பு நிலை மக்களை அங்கீகரித்து அவர்களை அரவணைக்க வேண்டும் என்கிற அந்த சமூக நீதி கண்ணோட்டத்தோடு தான் எங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அணுகும். எனவே நிச்சயமாக எங்களுடைய அந்த ஆதரவை அங்கீகரிக்கும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கிறது, எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஓகே, இப்போ பல்வேறு கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை வந்து புதிதாக கொண்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தாவேகா நடிகராக இருந்த சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இருந்த விஜய் அவர்கள் கூட இந்த முறை வந்து களம் காண இருக்கிறாங்க. எப்படி இருக்க போகுது இந்த தேர்தல்? இல்லை, இந்த தேர்தல் வந்து எப்பவுமே தமிழக முதல்வர்கள் சொன்னதே போலதான், டெல்லிக்கும் திராவிடத்துக்கும் அல்லது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். இதுல தாவேகாவினுடைய தலைவர் சொன்னதை போல டிவிகே வெர்சஸ் டிஎம்கே என்பது போன்ற ஒரு தேர்தலாக இது இருக்காது. எனவே நிச்சயமாக டிஎம்கே வெர்சஸ் பிஜேபியாகத்தான் இருக்கும். ஏன் நம்ம ஏடிஎம்கேவை சொல்லலாம் அப்படின்னா, ஏடிஎம்கே வந்து முழுக்க பிஜேபியினுடைய கைப்பாவையாக அல்லது பிஜேபியினுடைய அடிவருடியாக மாறிவிட்ட காரணத்தினால் இந்த தேர்தல் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே கூட இல்லை, டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி. ஏன்னா ஏடிஎம்கே வேற பிஜேபி வேற என்பதாக அந்த கட்சி இல்லை. பிஜேபி வேறு ஏடிஎம்கே வேறு இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கிட்டத்தட்ட எல்லா வகையிலும் அவர்கள் ஒன்றாக இணைந்து விட்டார்கள். எனவே அந்த சித்தாந்தம் முறியடிக்கப்பட வேண்டிய சித்தாந்தம் அதுதான். நம்ம வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு நல்ல திராவிட சித்தாந்த கோட்பாட்டோட தான் எம்ஜிஆர் காலத்தில் அம்மையார் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. ஆனால் அந்த சித்தாந்தத்தை மறந்து அல்லது சித்தாந்தத்தை கடந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. எனவே இப்பொழுது திராவிடம் என்கிற சித்தாந்தமோ அல்லது தமிழர்களுக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற கோட்பாடுகளோ அஇஅதிமுகவிடம் இல்லை என்பதுதான் வெளிப்படையாக தெரிகிறது. கடந்த 5 ஆண்டு காலம், இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 ஆண்டு காலம் திமுகவினுடைய ஆட்சி நடந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் திமுகவினுடைய இந்த ஆட்சியில் தொடக்கத்தில் உருவாக்கப்பட்ட எந்த கூட்டணியினுடைய கட்சிகளும் இன்னும் விலகவே இல்லை. மாறாக தமிழ்நாட்டிற்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்கள் வந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை அடைய செய்திருக்கிறது. தமிழ்நாட்டை வளர்ச்சியான மாநிலங்களிலே முதன்மையான மாநிலமாக மாற்றி காட்டியிருக்கிறது. இதுவே கடந்த எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியோ அல்லது அதற்கு முந்தைய ஏடிஎம்கே ஆட்சிகளோ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எல்லாம் பிஜேபியால் காவு வாங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்திற்கு வேலை வாய்ப்புகளிலே தமிழர் அல்லாத பிறமொழி பேசுபவர்களும் வேலையிலே சேர்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு அரசாணையை மாற்றியது ஏடிஎம்கேனுடைய ஆட்சி காலம். அதை சரி செய்தது டிஎம்கேனுடைய கடந்த இந்த 5 ஆண்டு கால ஆட்சி. ஆக எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களாக இருக்கட்டும், அந்த கருத்தியல் ரீதியான தெளிவாக இருக்கட்டும், இவை இரண்டும் திமுகவிடம் இருக்கிறது. ஆனால் ஏடிஎம்கேவிடம் கருத்தியல் தெளிவும் இல்லை, தமிழர் நலனும் இல்லை. இவை இரண்டும் ஏற்கனவே பிஜேபியிடம் இருக்கக்கூடியது. பிஜேபி கருத்தியல் தெளிவோடு இருக்கிறது. எங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்து கொண்டது. ஆனால் அந்த கருத்தோடு இவர்கள் ஒன்றி போய்விட்டார்கள் என்கிற காரணத்தினால்தான் அவர்களால் உடன் இருக்கிற கூட்டணி கட்சிகளை கூட தக்க வைக்க முடியவில்லை. அவர்களோடு கடந்த ஆண்டு இருந்த அந்த கூட்டணி கட்சிகளே இப்பொழுது இந்த ஆண்டு அவர்களோடு இல்லை என்று சொன்னால், இந்த 5 ஆண்டில் இந்த தேர்தலில் இல்லை என்று சொன்னால், கூட்டணி கட்சிக்காரர்களை கூட அரவணைத்து செல்லக்கூட முடியாத ஒரு கட்சியாகத்தான் ஏடிஎம்கே இருக்கிறது என்பதை இந்த கூட்டணி பிரிவு காட்டுகிறது. நம்ம பிஜேபி நம்ம இந்த கருத்து கொள்கையை முரண்பாடு பார்க்கலாம். ஆனா விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர், பெரியார், காமராஜர் சொல்லி வராருல, அந்த கருத்த பார்வை நம்ம எப்படி பார்க்க? வெறும் உருவத்தை மட்டும் அவர் உருவத்தை மட்டும் காட்சிப்படுத்துகிறார். அந்த சித்தாந்தத்திற்கும் அவருடைய பேசுகிற விதத்திற்கும் அவருடைய கட்சி கோட்பாடுகளுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. அம்பேத்கருடைய கருத்தை நாங்கள் முன்மொழிய போகிறோம் அல்லது வழிமொழிக போகிறோம் அல்லது நாங்கள் அதை பின்பற்ற போகிறோம் என்று சொன்னால், அம்பேத்கருடைய எந்த கோட்பாடுகளை எந்த இடத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. பெரியாரினுடைய எந்த கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. எனவே அவர்கள் தன்னுடைய வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடிய தலைவர்களை வெறும் உருவத்தில் தான் வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுடைய அரசியலை விதைக்கவில்லை. அல்லது அந்த அரசியலோடு அவர்கள் இருக்கிறார்களா என்கிற ஐயம் எங்களுக்கு இருக்கிறது. ஏனால் கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று சொல்கிறார். அரசியலும் கொள்கையும் வெவ்வேறானது அல்ல. கொள்கையை முன்னெடுத்து தான், கொள்கையை மையப்படுத்தி தான் ஒரு அரசியல் வெளியே வரும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவை விமர்சிக்கிற அளவிற்கு கொள்கை எதிரியாக இருக்கிற பிஜேபியை அவர் எந்த இடத்திலும் விமர்சிக்கவில்லை. எனவே தான் நாங்கள் இது ஒரு பிஜேபியினுடைய இன்னொரு
அங்கமாக அல்லது பி டீமாக இருக்குமோ என்கிற ஐயப்பாடு இருக்கிறது. இதெல்லாம் டிவிகேவினுடைய செயல்பாடுகள் தான். இல்லை, நாங்கள் அம்பேத்கர், பெரியார் போன்ற 5 தலைவர்களுடைய அந்த அரசியலைத்தான் நாங்கள் முன்னெடுத்துக்கிறோம் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய இடத்தில் டிவிகே இருக்கிறது. இதுவரை அப்படி அவர்கள் எங்கேயும் அப்படி நடந்து கொள்ளவில்லை என்பது. இதனால்தான் டிவிகே என்பது ஒரு முதிர்ச்சி இல்லாத அல்லது ஒரு 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 கொள்கை தெளிவில்லாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தேர்தலை சந்தித்து இன்னும் பல அனுபவங்களை பெற்று கொள்கை தெளிவோடு அவர்கள் நிற்கிறார்களா என்பதை அவர்களுடைய நடவடிக்கை நமக்கு காட்டும். ஆனால் இதுவரை அப்படி காட்டவில்லை என்கிற காரணத்தினால் டிவிகே என்பது ஒரு பெரிய மாற்று சக்தியாக இருக்காது என்பதுதான் எங்களுடைய பார்வை. ஓகே சார், இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பசுமன் மண்ணில் புதிதாக 9 வருஷம் அரசியல் வாழ்க்கையிலேருந்து ஓய்வு பெற்றிருந்த, அதாவது ஒதுக்கி இருந்த சசிகலா அவர் தற்போது கால் திறப்பு வச்சிருக்காங்க. கட்சியோட கொடியை கூட அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கட்சி பேர் இனிமே விரைவில் அறிவிப்புன்னு சொல்லி சசிகலா அவர் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? பசுமன் நம்ம தென் மாவட்டத்துக்கு புதிய ஒரு கொடி அறிமுகப்படுத்தியிருக்காங்களே. இல்ல, ஒவ்வொருவரும் தன் கட்சி தொடங்குவதும் அவர்களுடைய அரசியலை முன்னெடுப்பதும் என்பது ஜனநாயக நாட்டில் ஒரு தேவையான ஒன்று, அல்லது ஜனநாயக நாட்டில் தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த அடிப்படையில் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கி ஒரு கொள்கை கோட்பாட்டோடு இந்த மக்களுக்கான மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்க போகிறோம் என்று ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த அந்த தொடங்கிய பிறகு அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நாம் சொல்ல முடியும். எனவே தொடங்கிய சில நாட்களிலேயே நாம் விமர்சிப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை என்று நான் கருதுகிறேன். ஆனால் கட்சியை நாங்கள் வரவேற்கிறோம். மக்களுக்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்கள் முயற்சிக்கிறீர்கள் என்று தேர்தல் களத்திற்கு வருகிற போது எங்களுடைய வேண்டுகோளாக இந்த பிஜேபி என்கிற இந்த சனாதன சக்திக்கு எதிராகத்தான் நாம் ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாட்டில் சனாதனத்தை வேறெடுக்க வேண்டும் என்பதுதான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்கிற எங்கள் விருப்பத்தை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த கோட்பாட்டோடு அந்த கொள்கை தெளிவோடு வருகிற பட்சத்தில் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து அவர்களை பிற்காலத்தில் அவர்களுக்கான செயல்பாடுகளை வைத்து நாம் அவரை பற்றிய ஒரு விமர்சனங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம், அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதுக்கான சாத்தியம் ஏதாவது இருக்கா? இல்ல, அம்மா ஆட்சியை கொண்டு வருகிறோம் என்பதுதான் எடப்பாடியும் சொல்றாரு. அம்மா ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம் என்றுதான் டிடிவியும் சொன்னார். அம்மா ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம் என்றுதான் இபிஎஸ் சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார். அம்மையார் அவர்களும் அதைத்தான் சொல்ல வருகிறார்கள். கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லுகிற யாவரும் அம்மாவினுடைய ஆட்சி, குறிப்பாக லேடியா மோடியா பார்த்து கொள்ளலாம் என்று சவால் விட்டு, நான் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முறை தவறிழைத்து விட்டேன், இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்த அம்மாவினுடைய ஆட்சியை இவர்கள் கொண்டு வர போகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏனால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து சொன்ன எல்லா தலைவர்களும் மாறிவிட்டார்கள். எனவே இதில் ஒரு கொள்கை தெளிவும் நடைமுறையும் தெளிவும் இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர்கள் எந்த ஆட்சியை நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று நமக்கு தெரியும். அதற்கு நிறைய செயல்பாடுகள் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது. செயல்பாடுகளிலே தெரிந்துவிடும் அவர்கள் யாருடைய அரசியலை முன்னெடுக்க போறாங்க. ஓகே, இப்ப சசிகலா வந்திருக்காங்க. இது யாருக்கு ஒரு பின்னடைவா பார்க்க முடியும்? ஏன்னா திமுக தீய சக்தி ஒழிப்புன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாக்கு வங்கி, எந்த வாக்கு வங்கியை குறி வச்சு அவங்களுடைய அரசியல் பயணம் இந்த தடவை போட்டியிட போவதா கூட சொல்றாங்க. யாரோட வாக்கு வங்கி பாதிப்படையும்? இல்லை, எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தேர்தலை சந்திக்கிறோம். நிச்சயமாக அவர்கள் சசிகலா அம்மாவுடைய வருகை என்பது திமுக கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அவர்களுடைய பாதிப்பு என்பது ஏடிஎம்கே பிஜேபிக்கு தான் உருவாக்கும் என்பது என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே அவருடைய வருகை என்பது திமுகவை பாதிக்காத ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஓகே, இன்றைய தினம் பார்த்தோம்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது டெல்லியில அமித்ஷா அவர்கள் சந்திச்சேன், மீண்டும் திமுக கூட்டணி பலமா இருக்கிறதுனால திமுக கூட்டணி வெற்றியடைவதற்கான வாய்ப்பு தான் இருப்பதாக அமித்ஷா அவர்கள் என்னன்னு சொன்னான்னு சொல்லி இன்றைய பேட்டியில ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதான் அந்த தேர்தல் நடக்குமா? இல்ல, நிச்சயமா திமுக கூட்டணி என்பது மிக வலுவாக இருக்கிறது என்பதை விட கடந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்களை, மக்களுக்கான முன்னேற்றத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அது ஒன்று. மற்றொன்று, அவர்களிடம் இருக்கிற கூட்டணி என்பது ஒரு சித்தாந்த ரீதியான கூட்டணி. தேர்தல் சொல்லுவாங்க, தேர்தல் வேற கொள்கை வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கூட்டணி கிட்டத்தட்ட கொள்கையிலும் தேர்தலிலும் ஒன்றுபட்ட ஒரு கூட்டணியாக இருக்கிற காரணத்தினால் இது ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது என்பது அமித்ஷா அவர்களுக்கு மட்டுமல்ல, மோடி அவர்களுக்கு மட்டுமல்ல, அரசியல் தெரிந்த அனைவருக்கும் தெரியும்.
ஆனாலும் ஒரு தேர்தல் கட்சி அரசியலை சந்திக்க வேண்டும் என்கிற முயற்சியில் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் திமுக தான் வெல்லும் என்பது பிஜேபிக்கும் தெரியும். ஆனால் இந்த தேர்தலில் திமுகவை வெல்லுவது பிஜேபியினுடைய நோக்கம் அல்ல. இந்த தேர்தலில் எடப்பாடியோடு இணைந்து எடப்பாடியை எப்படி கருவறுப்பது, ஏடிஎம்கேவை எப்படி அபகரிப்பது, ஏடிஎம்கேவை எப்படி தன்வயப்படுத்துவது என்கிற செயல்பாடுகள் தான் இந்த தேர்தலை பொறுத்தவரை. அவர்களை பொறுத்தவரை தொலைநோக்கு திட்டத்தில் பயணிப்பவர்கள் தான். அடுத்த 5 ஆண்டுகளில் அல்லது அதற்கடுத்து வந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி கால்பதிக்க வேண்டும். அதற்கு திமுகவிற்கு மாற்றாக நாம் வர வேண்டும் என்று சொன்னால் மாற்றாக இருக்கிற ஏடிஎம்கேவை மடைமாற்ற வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு புரிதலோடு தான் அல்லது அந்த அடிப்படையில் தான் இவர்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் திமுகவினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இது பிஜேபிக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதுதான் எங்களுடைய கருத்து. ஓகே சார், நன்றி. நன்றி, வணக்கம்.